யூ மே பி த கிரேட்டஸ்ட் பட் ஆர் யூ த லேட்டஸ்ட் அப்படின்ற ஃபார்முலால டீம் எடுக்கிறது பெட்டர். ஏன்னா கண்டிஷன்ஸ் இப்ப எப்படியுமே உங்களுக்கு ஆஸ்திரேலியா மாதிரி உடம்புக்கு நேரம் வரப்போறது இல்லை, பாடி லைன் போலிங் வரப்போறது இல்லை. அப்படி வந்தாலும் கிட்டக்க ஃபீல்டர்ஸ் அட்டாக்கிங் பொசிஷன்ல இருக்க போறது இல்லை. கிட்டத்தட்ட இந்தியா கண்டிஷன்ஸே தான், கொஞ்சம் பால் ஹோல்ட் ஆகி வரும், அவ்வளவுதான். அதனால நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப ரைட். ஒருத்தருக்கு பிளேஸே ப்ராப்ளமா இருக்கும்போது அவங்க டீமுக்குள்ள கண்டிப்பா பெரிய பெரிய போஸ்ட், அதாவது நீங்க ஃபெயில் ஆகாத நமக்கு ப்ரொமோஷன் கொடுத்து கிட்டத்தட்ட கம்பெனியோட எம்டி ஆகிடுன்ற மாதிரி இருக்கு. அது மாதிரி பண்றது பைத்தியக்காரத்தனம் தான். நான் என்ன சொல்றேன், ஒரு கோலியோ ஒரு ரோஹித் சர்மையோ நீங்க டிராப் பண்ணிட்டீங்கன்னா இனிமே கிடையாது, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு நம்ம சொல்லவே போறது இல்லை. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் உலகத்தையே தெரியும். இப்ப இருக்கிற ஃபார்ம்ல வில் ஜஸ்ட் ட்ரை அவுட் பீப்புள் ஆர் ரியலி இன் ஃபார்ம், லைக் கருண் நாயர் ஆர் ப்ராபப்ளி நிதிஷ்குமார் ரெட்டி. அந்த மாதிரி ஆளுங்களை கொண்டு வந்து பார்க்கலான்ற, தப்பு கிடையாது. இது எந்த விதத்துலயும் இன்சல்ட் கிடையாது. எவ்வளவோ இப்ப ரோஹித் சர்மா அவரே ஸ்டெப் டவுன் பண்ணிக்கல கேப்டன்ஸ்ல. அது மாதிரி என்னோட ஃபேவரட்ஸ் கோலி, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார், குமார் யாதவ் எல்லாருமே